ஆண்டிக்கு அம்பலத்தை பிடிக்க ஆசை, கோழிக்கு கோமணத்தை கட்டிக்க ஆசை. அது எவ்வளவு செலவானாலும் சரி, என்ன மாதிரி மாந்திரிகம் பண்ணாலும் சரி, எந்த மாதிரி வழிபாடு இருந்தாலும் சரி, அதை நான் செஞ்சே தீர்வென்ற முட்டாள்தனமான நம்பிக்கையுடைய மக்கள் இருக்கும் வரை இந்த கல்லு வச்ச பெருமாள் படம், இப்படி இருக்கிற பெருமாள் படம், சாஞ்சு இருக்கிற லட்சுமி படம், இந்த சிலையை வாங்கி வை, அந்த சிலையை வாங்கி வை எல்லாம் கிடையவே கிடையாது. கோமதி சக்கரம் வாங்கு, நவக்கல் வாங்கு, பஞ்சலோக தகுடுகள் வாங்கு, தங்கு சக்கரங்கள் வாங்கு, தேவை இருக்கிறவங்க வாங்கிக்கிட்டோம். இதை கண்டிப்பா வாங்கி வச்சாதான் இதுல குலதெய்வம் வரும் அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்படி மக்களை ஏமாத்தாதீங்க. பாவக்காய் தீபம், உப்பு தீபம், நவதானிய தீபம், பரங்கிக்காய் தீபம், இன்னும் கத்திரிக்காய் தீபம் போடல, அதை கூட போட்டுருவாங்க. விட்டா ஆன்மீகம்ன்ற பேரை எல்லாருமே முட்டாளாக்குறாங்க. பதிவு பார்க்கக்கூடிய மக்கள் யாரா இருந்தாலும் சரி, என்னை எவ்வளவு வேணாலும் திட்டி தீருங்க, ஆனா ஆன்மீகத்தை அவங்க பேச்செல்லாம் கேட்டு கொண்டு போய் குட்டிச்சர் ஆக்கிடாது. இந்த பொருள் என் வீட்டுல இருக்குன்னு ஸ்டேட்டஸ் எடுத்து போடுறாங்க பாருங்க, இன்ஸ்டாகிராம்லயும் வாட்ஸ்அப்லயும். அதுதான் ஆன்மீகமா ஆயிப்போச்சு. கண்டவெல்லாம் வாய் திறந்து பேசின ஆன்மீகம்ன்றத என்னைக்கு இவங்க எல்லாம் அவங்க தொழிலை விட்டு ஆன்மீகன்ற ஒரு கடலுக்குள்ள குளிச்சு முத்தெடுக்க ஆசைப்பட்டாங்களோ அன்னைக்கே கடலும் பூவாறு ஆயிப்போச்சு. ஏன் மறைமுகமா இதை சொல்லி அதை சொல்லி அப்படிலாம் ஏன் பண்ணணும்? மக்கள் ஏன் திசை திருப்பணும்? இந்த வழிபாடு செய், அந்த வழிபாடு செய். நான் சொல்றேங்க, ஜாதக பிரகாரம் பரிகாரம் பண்றதே தப்பு. காலகஸ்தியில 100 பேர் உட்காந்து பரிகாரம் பண்றான், 1000 பேர் உட்காந்து பரிகாரம் பண்றான். எப்படி அந்த பரிகாரம் பலிக்கும்? கடையில் வைக்கிற பொருள் எல்லாம் வாங்கி வீட்டுல உட்காந்து விளக்கு போட்டா சாமி உங்களுக்கு அருள் கொடுத்துருமா? நான் வருஷம் ஃபுல்லா விளக்கு போடுறேன் 50 கோயில கட்டிக்கிட்டு. அதாவது தவறான விஷயத்தை மக்களுடைய மனசுல பதிய வைக்கக்கூடிய முட்டாள்களுக்கு எச்சரிக்கை பதிவா இந்த பதிவு இருக்கணும்ன்றதுக்காக தான் இன்னைக்கு இவ்வளவு கோவத்தோட நான் பேசிட்டு இருக்கேன். பரிபாத்துல சொல்லப்பட்ட ரகசியமான விஷயங்கள் இன்னைக்கு தப்பான நோக்கத்துக்கு மக்களுக்கு சொல்லப்படுது. தெய்வங்கள் ஒருபோதும் ஒரு ஜீவனை கொண்டு நம்ம வாழணும்னு சொன்னதே கிடையாது. அடுத்தவங்களை வாழ வச்சு பாரு, அடுத்தவங்க வாழ்க்கைக்கு உதவி பண்ணு, அடுத்தவங்க வயிற்ற ரொப்பு, உன் வயிறு தானா ரொப்பும், ஒத்துமையா வாழு, எவங்களுடைய சண்டை போடாத, இதெல்லாம் சொல்லுங்க. 200 ரூபாய் சங்க 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கோமதி சக்கரம் ஃப்ரீயா கிடைக்குது, அதை வாங்கிட்டு 4 சக்கரம் 500 ரூபாய், பவளம் 4 பவளம் 500 ரூபாய், ஒரு செட்டு 2000 ரூபாய். இதை கொண்டு வச்சோடனே குலதெய்வம் நேரம் வந்துடும் வீட்டுக்கு. இவ்வளோ காலம் நீங்க மூதாதையர்கள்லாம் உங்களுக்கு பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணி கையை கட்டி காலை கட்டி மொட்டை அடிச்சு நம்ம உதிரத்தை கொடுத்து ஓடா உழைச்சி நாயா உழைச்சி கையெழுத்து கும்பிடும் போது வாராத தெய்வம் 2000 ரூபாய் கொடுத்து நீங்க கோமதி சக்கரமும் சோழிங்களையும் பவளங்களையும் வேணுச்சு வந்துருமா உடனடியா? உங்க வார்த்தைகளை நம்பி 4000 5000 போட்டு ஒரு பொருளை வாங்குறான்னா அவருடைய மனம் எந்த அளவுக்கு உங்களுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கு. உங்க சுய லாபத்திற்காக அடுத்த ஏழை வயிற்றுல அடிக்காதீங்க. எஸ்வி ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இந்த நேர்காணல்ல நான் அடையார்ல இருக்கேன். அடையார்ல குழந்தை அங்காள பரமேஸ்வரி ஆலயத்துல அருள்வாக்கு ரேணுகா தேவி அம்மாவை பார்க்க வந்திருக்கோம். வணக்கம்மா. வணக்கம்மா. இப்போ பரிகாரம் அப்படின்ற பேர்ல மக்கள்லாம் பயங்கரமா முழுகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஓவர் நைட்ல சூரிய வம்ச சரத்குமார் மாதிரி ஆயிடணும்னு ஆசைப்படுறாங்களா என்னன்னு தெரியல. இதுல போராத குறைக்கு நிறைய பிரபலங்கள், உங்களுக்கே தெரியும் நான் யாரை சொல்றேன்னு, அவங்க வேற ஓன் ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க. அதை வேற யூடியூப்ல போட்டு இப்படி வீட்டில் வைங்க அப்படி வீட்டில் வைங்கன்னு சொல்லி மக்கள் குழம்பி போயிருக்காங்க. நீங்க ஏதாவது உங்க ஸ்டைலுக்கு விளக்க பத்தி சொல்லுங்களேன். இந்த இதெல்லாம் கேட்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் எனக்கு ஒன்று தோணுது. ஆண்டிக்கு அம்பலத்தை பிடிக்க ஆசை, கோழிக்கு கோமணத்தை கட்டிக்க ஆசை. இந்த பழமொழி கேள்விப்பட்டிருக்கும். இது ரொம்ப பழமையான கிராமவாசிகள் பேசக்கூடிய ஒரு பாஷை. அதாவது ஆண்டி எங்கே இருப்பார்? கோயில் வாசலில் இருப்பார், பிச்சை எடுத்துட்டு இருப்பார். அவருக்கு அந்த கோயிலை பிடிக்கணும்னு ஆசையா. அதான் ஆண்டிக்கு அம்பலத்தை பிடிக்க ஆசை, கோழிக்கு கோமணம் கட்டிக்க ஆசை. எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நடக்காத ஒரு விஷயத்தை நம்ம நடத்தியே காட்டணும். அதுக்கு எவ்வளோ செலவானாலும் சரி, என்ன மாதிரி மாந்திரிகம் பண்ணாலும் சரி, எந்த மாதிரி வழிபாடு இருந்தாலும் சரி, அதை யார் சொன்னாலும் சரி, அதை நான் செஞ்சே தீர்வென்ற முட்டாள்தனமான நம்பிக்கையுடைய மக்கள் இருக்கும் வரை இந்து பாரம்பரியத்தில் இந்த ஆன்மீகத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு எல்லாமே இழுக்கு. இன்னைக்கு சூழ்நிலை யாரெல்லாம் ஆன்மீகம் பேசணும் அப்படின்ற ஒரு நிலையே மாறி போச்சு. இன்னார் தான் பேசணும்னு கிடையாது, எவன் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன்னா சுதந்திர கருத்து, தன்னுடைய கருத்தை பதிய வைக்க சுதந்திரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், யார் வாய் எப்பொருள் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது யார் எந்த விஷயத்தை சொன்னாலும் அது உண்மையா மெய்யான்னு பார்க்கணும், பொய்யா மெய்யான்னு அலசி பார்க்கணும், ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிரபலம் பாடுற வேலைன்னா பாடுற வேலையை தான் பார்க்கணும் இல்லையா? பாட்டு பாடுவது தான் என்னுடைய தொழில். அப்போ நான் பாடுற வேலை தான் செய்யணும்.
இப்போ நான் வந்து என்னோட தொழில் என்ன, சாமியார் வேலை, மாந்திரிகவாதி, ஜாதகர் பார்க்கக்கூடியவர். நான் எல்லா வேலையும் செஞ்சிட முடியுமா? தான் ஒரு தொழில் தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய முன்னேற்றத்துக்காக, தன்னுடைய தொழில் மேம்படணுன்றதுக்காக பாமர மக்கள்கிட்ட, ஏழை எளிய மக்கள்கிட்ட இதை வாங்கு அத்தை வாங்கு, இதை வச்சா நீ கோடீஸ்வரன் ஆயிடுவ, பணம் கொட்டும், இதை பண்ணால் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். வலம்புரி சங்கம் எல்லாரும் கொண்டு வீட்டில் வைக்கலாமா? நான் சொல்கிறேங்க, இன்றைக்கி இந்த பதிவு நேரடியாக சொல்கிறேன் பாருங்கள். நாங்கள் வளர்ந்து வரும் காலகட்டங்களில் எங்கள் வீடெல்லாம் வந்து ரொம்ப வசதி கிடையாது. என்னுடைய மக்கள், என்னை சேர்ந்து இந்த மக்களுடைய சமுதாயமும் வசதியற்ற சமுதாயம். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, செவுத்துல மஞ்சள் குங்குமம் தடவி நடுவீட்டு விளக்குன்னு வச்சு சாமி கும்பிடுவாங்க. பொங்கலானால் ஒரு பெரும்படையில் வைப்பாங்க, தீபாவளி ஆனால் ஒரு பெரும்படையில் வைப்பாங்க, மாசமான ஒரு குலதெய்வத்துக்கு பூஜை வைப்பாங்க. இதுதான் நாங்கள் பார்த்து வளர்ந்தது. இந்த கல் வச்ச பெருமாள் படம், இப்படி இருக்கிற பெருமாள் படம், சாஞ்சு இருக்கிற லக்ஷ்மி படம், இந்த சிலையை வாங்கி வை, அந்த சிலையை வாங்கி வைலாம் கிடையவே கிடையாது. ஃபோட்டோவே இல்லாமல் சாமி வழிபாடு பண்ணவங்க நம்மளுக்கெல்லாம். நம்ம ஆயா தாத்தா பாட்டிலாம் எப்படி சாமி கும்பிட்றாங்க? கிணத்துல இருக்க கல்லை கொண்டு ஒரு நிலத்துல வச்சு பொங்கலை வச்சு வழிபாடு பண்ணாங்க. அதுதான் நம்மளுக்கு தெய்வம், குலதெய்வம். அது இருக்கும் ஏதோ ஒரு ஊரில். நம்ம இங்கேருந்து தேடிட்டு போய் பொங்கல் வைக்கணும். இவங்க என்னடான்னா கோமதி சங்கு வாங்கு, கோமதி சக்கரம், கோமதி சக்கரம் வாங்கு, அதுக்கப்புறம் வந்து நவக்கல் வாங்கு, பஞ்சலோக தகுடுகள் வாங்கு, சங்கு சக்கரங்கள் வாங்கு, இதை வாங்க. தேவை இருக்கிறவங்க வாங்கிக்கிட்டோம். ஆனால் இதை கண்டிப்பாக வாங்கி வச்சாதான் இதில் குலதெய்வம் வரும், இது வாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்படி மக்களை ஏமாத்தாதீங்க. பாவக்காய் தீபம், உப்பு தீபம், நவதானிய தீபம், பரங்கிக்காய் தீபம், இன்னும் கத்திரிக்காய் தீபம் இன்னும் போடலை, அதை கூட போட்டுருவாங்க விட்டா. என்னம்மா சாப்பிட்றதுலாம் வச்சு என்னென்ன காய்கறி சமைக்க பயன்படுத்துகிறோமோ அது அத்தனையிலையும் விளக்கு. முட்டாளாக்குறாங்களா? எல்லாரையுமே முட்டாளாக்குறாங்க. ஆன்மீகன்ற பேரில் எல்லாரையுமே முட்டாளாக்குறாங்க. தயவு செய்து சொல்கிறேன், இந்த பதிவு பார்க்கக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் சரி, என்னை எவ்வளோ வேணாலும் திட்டி தீருங்க. ஆனால் ஆன்மீகத்தை அவங்க பேச்செல்லாம் கேட்டு கொண்டு போய் குட்டிச்சர் ஆக்கிடாதீங்க. நம்மளுடைய பாரம்பரியம் அழகானது, தத்துவங்கள் நிறைந்தது, நிறைய விஷயங்களுக்கு மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது. ஒரு கொண்டாட்டத்தில் உணவை பகிர்ந்துக்கணுன்றது தான் முக்கியமான விஷயம். நம்ம அக்கம் பக்கத்தில் சாப்பாடு பண்ணி கொடுக்கணும். பொங்கல் ஆனால் நம்ம பாரம்பரியத்தில் நம்மளுடைய அனைத்து சமுதாய மக்களும் கலந்துக்கணும். நம்ம பொங்கல் வச்சா, ஒரு கருக்குழம்பு வச்சா கொண்டு போய் பக்கத்து வீட்டில் கொடுத்து அன்னைக்கு வாங்கின சந்தோஷம் இன்னைக்கு எங்கேங்க? இன்னைக்கு எங்கே இருக்குது? கிடையாது. வீட்டுக்குள்ளே வந்து எல்லார பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த பொருள் என் வீட்டில் இருக்குன்னு ஸ்டேட்டஸ் எடுத்து போடுறாங்க பாருங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும். அதுதான் ஆன்மீகமாக ஆகிப்போச்சு. கண்டவெல்லாம் வாய் திறந்து பேசுகிறான் ஆன்மீகன்றதை. என்னைக்கு இவங்கெல்லாம் அவங்கவுங்க தொழிலை விட்டு ஆன்மீகன்ற ஒரு கடலுக்குள்ளே குளித்து முத்தெடுக்க ஆசைப்பட்டாங்களோ அன்றைக்கே கடலும் கூவாறு ஆகிப்போச்சு. ஆன்மீக கடலும் கூவாறு ஆகிப்போச்சு. என்னென்ன மக்களுக்கு சொல்லக்கூடாதோ அத்தனையுமே சொல்லித்தராங்க. அவங்க மேலே பாடுறதை மட்டும் பார்க்கட்டுமே. சரி, அப்படின்னு மாரி வியாபாரம் பண்ணுறியா? வியாபாரத்தை நேரடியாக பண்ணு. ஏன் மறைமுகமாக இதை சொல்லி அதை சொல்லி அப்படிலாம் ஏன் பண்ணணும்? மக்களை ஏன் திசை திருப்பணும்? இந்த வழிபாடு செய், அந்த வழிபாடு செய். நான் சொல்கிறேங்க, ஜாதக பிரகாரம் பரிகாரம் பண்ணுறதே தப்பு. காலகஸ்தியில் 100 பேர் உட்காந்து பரிகாரம் பண்ணுறான், 1000 பேர் உட்காந்து பரிகாரம் பண்ணுறான். எப்படி இந்த பரிகாரம் பலிக்கும்? ஆமாம்மா, அந்த கும்பல் டோக்கன் கொடுத்து உட்கார வைக்கிறாங்க. எப்படி இந்த பரிகாரம் பலிக்கும்? எதுக்கு இந்த பரிகாரம்? இதெல்லாம் தேவையற்றது. சரிம்மா, இப்போ ஒருத்தவங்களுக்கு இப்போ காலசர்ப்ப தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காலாஸ்திரியில போய் அவங்க அப்ப எப்படி அந்த இதை எடுப்பாங்க? தனிப்பட்ட முறையில் பூஜை பண்ணி, ஹோமம் வளர்த்து, விக்கிரக சாந்தி பண்ணி இதெல்லாம் பண்ணுங்க. குரூப்பாக பண்ணணுன்ற பேருக்காக, கடமைக்காக செய்யாதீங்கன்றேன். அதாவது சொல்கிறது, எல்லா ஆடுகளும் சேர்ந்து மந்தையில் குட்டி சோற போகிற மாதிரி ஒரே மட்டையில் ஊறின குட்டையாட்டம் போய் எல்லாத்தையும் குழப்பி என்ன சொல்கிறான் ஏது சொல்கிறான்னு கேட்க கூட கேட்காது. அவன் என்ன பண்ண சொல்கிறான்னு பக்கத்தில் இருக்கிற அரிசி போட்டால் நம்மளும் அரிசி போடணும், பக்கத்தில் இருக்கிற விளக்கேற்றணும் நம்மளும் விளக்கேற்றணும். இதெல்லாம் ஒரு குழப்பாங்க. இதெல்லாம் ஒரு மாந்திரிக பரிகாரமா? பரிகாரம்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஒரு மனுஷன் ஒரு பூர்வ ஜென்மத்தில் பண்ணிட்டோன்னா இந்த ஜென்மத்தை அன்னதானம் பண்ணி கழிக்கணும், ஹோமங்கள் வளர்த்து கழிக்கணும், தெய்வ வழிபாடு பண்ணி கழிக்கணும், ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணணும். கல்யாணம் ஆகலையா, பிரச்சனையாக இருக்குதா, ரொம்ப வயசு அதாவது முதிர்கண்ணி ஆகிட்டுமா, ஏழை எளிய பெண்ணுக்கு ஒரு திருமாங்கல்யத்தை கொடு. அதுதான் பெரிய பரிகாரம். ஒரு 100 பேருக்கு சோறை போடு. பசியோடு எவன் இருக்கானோ அவனுக்கு சோறை போடு. மெட்ராஸில் குப்பையே கொட்டுறாங்க சாப்பாட்டை. சாய்பாபா கோயிலில் போனால் அன்னதானம், கபாலீஸ்வரர் கோயிலில் போனால் அன்னதானம். இப்போ 63 வருது பாருங்க, கொட்டி தீப்பாங்க. 63 திருவிழா வரும். கபாலி கோயிலுடைய பங்குனி திருவிழா வரும். திருவிழாவில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டை கொட்டி தீப்பாங்க. தெருவில் இருக்கிற நாய் கூட மிஞ்சி சாப்பிட்டு கவுந்து அடிச்சு படுத்துட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் வேண்டியதில்லை.
எங்கே பசியோடு மக்கள் இருக்காங்களோ, எங்கே உணவு தேவை இருக்கோ அங்கே கொண்டு போய் கொடு, அதுதான் பரிகாரம். புனித தீர்த்தமாடு, அது பரிகாரம். தெய்வத்தை ஒரு சிந்தனையாக வழிபாடு பண்ணு, அது பரிகாரம். பெரியவங்களுக்கு மரியாதை கொடு, அது ஒழுக்கம். கடையில் வைக்கிற பொருள்லாம் வாங்கி வீட்டில் உட்காந்து விளக்கு போட்டால் சாமி நம்மளுக்கு அருள் கொடுத்துருமா? நான் வருஷம் ஃபுல்லாக விளக்கு போடுறேன் 50 கோயிலை கட்டிக்கிட்டு, சொல்லுங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் அதாவது தவறான விஷயத்தை மக்களுடைய மனசில் பதிய வைக்கக்கூடிய முட்டாள்களுக்கு எச்சரிக்கை பதிவாக இந்த பதிவு இருக்கணுன்றதுக்காக தான் இன்றைக்கி இவ்வளோ கோவத்தோடு நான் பேசிகிட்டு இருக்கேன். பாவக்காவலுக்கெல்லாம் பார்த்தா எனக்கு பற்றிக்கிட்டு வருது, உண்மையிலுமே சொல்கிறேன். எதுவும் பேச முடியாது, நான் அமைதியாக இருக்கிறேன். இப்படி இல்லாமல் ஒரு வழிபாடு செய்வாங்க இருக்குங்க. பலி செய்கிறதுல வந்து சில பொருட்கள், வாழைக்காய் பலி கொடுக்கறது, வாழைப்பூ பலி கொடுக்கறது, வாழைக்காய், இதெல்லாம் சில அந்த ஹோமங்களில் சில இடங்களில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதெல்லாம் மாந்திரிகம் வழியில் சேரும். நீங்கள் வந்து வீட்டில் வாழக்கூடிய வீட்டில் பரிகாரம் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? அதாவது இந்த ஒரு காளி வந்து சாமி ஆடி அந்த காலத்தில் கேட்குமா, தினம் ஒரு எனக்கு ரத்த அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லுமா. அதுக்கு பதில் என்ன செய்வாங்கன்னா, தினம் ஒரு இலையில சீவி அபிஷேகம் பண்ணுவாங்க. இளநீருக்குள்ளே இருக்கிறது ரத்தம். ஒரு பிள்ளைக்கறி படைன்னுவாங்க. பிள்ளைக்கறினா பிள்ளையை கொல்றது கிடையாது. தேங்காய் பூ இருக்குது பாருங்கள், தேங்காவோட பூ வளர்ந்துருக்கு பாருங்கள், அதை வந்து பிடிச்சி அடித்து உடைச்சி அதை படைக்கணும். சித்தர்கள் பரிபாசத்தில் சொல்லப்பட்ட ரகசியமான விஷயங்கள் இன்னைக்கு தப்பான நோக்கத்துக்கு மக்களுக்கு சொல்லப்படுது. தெய்வம் பலி கேட்கறது கிடையாது. சில நேதிகளுக்காக, சில பூஜை முறைகளுக்காக, சில வேண்டிய இடத்துல நம்ம பலி செய்கிறோம், அவ்வளோதான். தெய்வங்கள் ஒருபோதும் ஒரு ஜீவனை கொண்டு நம்ம வாழணும்னு சொன்னதே கிடையாது. அடுத்தவங்களை வாழ வச்சுப்பாரு, அடுத்தவங்க வாழ்க்கைக்கு உதவி பண்ணு, அடுத்தவங்க வயிற்ற ரொப்பு, உன் வயிறு தானாக ரொப்பும். உனக்கு இருக்கா, எக்ஸ்ட்ராவாக இருக்கா, அடுத்தவங்க கொண்டு கொடு. இதுதான் நம்மளுடைய பாரம்பரியம். ஒத்துமையாக வாழு, எவங்கூடயும் சண்டை போடாத, இதெல்லாம் சொல்லுங்க. டேய், பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பிடாம இருக்கிறான்டா, நீ பசியோ இங்கே வந்து கறி விருந்து வச்சு சாப்பிட்டுருக்க, அவனுக்கு நீ கறி விருந்து போடுன்னு சொல்ல, பழைய சோறாரு கொடுத்து விட்டு தின்னுட்டோம். இதுதாங்க பரிகாரம். இதை விட பரிகாரம் வேறு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் சொன்னால் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் அவங்க ஏன் போடுறாங்க மீடியாவில் தெரியுமா? அவங்க பழைக்கிறதுக்காக. 200 ரூபாய் சங்க 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கோமதி சக்கரம் ஃப்ரீயாக கிடைக்குது. அதை வாங்கினது 4 சக்கரம் 500 ரூபாய். பவளம் 4 பவளம் 500 ரூபாய். ஒரு செட்டு 2000 ரூபாய். இதை கொண்டு வச்சோடனே குலதெய்வம் நேராக வந்துடும் வீட்டுக்கு. இவ்வளோ காலம் நீங்கள் மூதாதையர்கள்லாம் உங்களுக்கு பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணி, கையை கட்டி காலை கட்டி மொட்டை அடித்து நம்ம உதிரத்தை கொடுத்து ஓடா உழைச்சி நாயாக உழைச்சி கையெழுத்து கும்பிடும்போது வாராத தெய்வம் 2000 ரூபாய் கொடுத்து நீங்கள் கோமதி சக்கரமும் சோழிங்களையும் பவளங்களையும் வாங்கி வச்சு வந்துடுமா உடனடியாக? அதுக்கெல்லாம் சக்தி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது கட்டாயம் கிடையாது. அதை எல்லா மக்களாலையும் செய்ய முடியாது. உங்கள் வார்த்தைகளை நம்பி அவங்க ஒரு 2 நாள் சம்பளத்தை இழக்கிறாங்க. ஒரு கூலிக்கு இன்றைக்கி சம்பளம் 1500 ரூபாய், 1200 ரூபாய். உங்கள் வார்த்தைகளை நம்பி 4000 5000 போட்டு ஒரு பொருளை வாங்குறான்னா அவருடைய மனம் எந்த அளவுக்கு உங்களுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கு. அந்த மனசை நீங்கள் எப்படிலாம் பயன்படுத்திக்கிறீங்க? உங்கள் சுய லாபத்திற்காக அடுத்த ஏழை வயிற்றுல அடிக்காதீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் காலாஸ்திரியில் வந்து ஒன்றா வந்து பூஜை பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களம்மா. இப்போ உதாரணத்துக்கு காலசர்ப்ப தோஷம் அப்படின்னா எல்லாருக்குமே அந்த தோஷம் உள்ளவங்க கும்பலாக கலந்துப்பாங்களா? ஆமாம், கும்பலாக ஒரு 100 பேர் 200 பேர் உட்காருவாங்க. மொத்த பேருக்கும் பரிகாரம் நடக்கும். இப்போ அந்த மொத்த பேருக்கும் பொதுவான பரிகாரம் பண்ணும் போது அது எப்படிமா பலிக்கும்? கண்டிப்பாக பலிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. 100% பலிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வர மகிமையினாலேயும் அந்த இறைவனை வழிபடுவதனாலேயும் நடக்கக்கூடிய விஷயங்கள் அன்றி, அதாவது காக்கா உட்கார பன்னம்பழ விழுந்த கதையாக இருக்குமே கண்டி, அது வந்து உண்மையாக இருக்காது. இன்னொரு விஷயம் ருக்மணி அம்மா சொல்லியிருப்பாங்க அழகாக, சனீஸ்வர பகவான் வந்து நம்மளை பார்த்துருக்கவே மாட்டார், நம்மளை மறந்துட்டு இருப்பார். நேரடியாக போய் அவர்கிட்ட கோத்திரம் குலம் எல்லாம் சொல்லி பேர் நட்சத்திரம் டீட்டெயில் சொல்லி அவர்கிட்ட அட்டனன்ஸ் போட்டு என்னை மறந்துட்டேன், என்னையும் கொஞ்சம் வேலையை பாரு அப்படின்னு சனி பகவான்கிட்ட போய் சொல்கிற கதையாக தான் நம்ம அவங்க சொன்ன போல தான் நிறைய விஷயங்கள் செய்துட்ருக்கோம். இன்றைக்கி வழிபாடுகள் பரிகாரமாக மாற்றப்பட்டு விட்டது. பரிகாரங்கள் கமர்ஷியலாக வியாபார நோக்கத்தோடு மாற்றப்பட்டு விட்டது. அதோட ஆன்மீகம் அழிஞ்சது. சரிங்களா? பரிகாரம்னா ஒருத்தங்களுக்கு ஒரு நாள் பார்க்குறோன்னா அந்த நாளுடைய நட்சத்திரம் அவங்களுக்கு சேமமாக இருக்கா, அதமமாக இருக்கா, பேதமாக இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். அந்த பகை இல்லாமல் இருக்குதா, அவங்களுக்கு சுபிக்ஷமாக இருக்குதா, இதெல்லாம் பார்க்கணும். அந்த நாளில் நேத்திரம் இருக்குதா, ஜீவன் இருக்குதான்னு பார்க்கணும். அந்த நாள் முகூர்த்த நாளான்னு பார்க்கணும். அந்த நாள் வந்து சக்தி உள்ள நாளாக இருக்கான்னு பார்க்கணும். அந்த நாள் அக்னிக்கு பூமிக்கு மேலே அக்னி வசிக்குதான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் பரிகாரம் வைக்கணும். சும்மாலாம் பரிகாரம் பண்ணுறது பொய். இப்போ இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ மொத்தமாக உட்காந்து பண்ணும்போது மாறி மாறி இன்னொருத்தவங்களோட நெகட்டிவிட்டி வராதாமா? கண்டிப்பாக நிச்சயமாக வரதானே செய்யும். நிச்சயமாக வரதான் செய்யும்.
இப்போது பிண்ட தர்ப்பணங்கள் கொடுக்குறாங்க. பிண்ட தர்ப்பணங்கள் கொடுக்குற இடத்துல ஆத்மாக்கள் வந்து மொத்தமாக நிற்கிது. அந்த இடத்துல நிற்கக்கூடிய இடத்துல கர்மாக்கள் அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த ராமேஸ்வரம் பகுதி கடல் அடிக்கடிக்கு அழிவுகள் ஏற்படுது. அடிக்கடிக்கு அழிவுகள் ஏற்படுறது எதனால? எல்லா ஆத்மாக்களும் ஒன்று சேர்ந்து அந்த கர்ம வினைகளை அந்த இடத்துல தீர்த்து வைக்குது. அந்த கர்மாக்கள் அங்கே அதிகமாக வாங்கப்படுது. அதனால தான் அந்த இடங்கள் அழிந்து அழிந்து பிறக்கின்றது. இறைவனுடைய அருளால் அந்த ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு கடலில் மூழ்கிடும், அடிக்கடிக்கு ஏதாவது பிரச்சனை வரும். இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும், ரொட்டீனாக நடக்கும். எப்போ தண்ணி வரும்னே சொல்ல முடியாது. இதெல்லாம் எதுக்கு? அந்த இடத்துல கர்மாக்கள் அதிகமாகுது. அது மாதிரி பாவ கர்மாக்கள் எங்கே அதிகமாகுதோ அந்த இடத்துல அந்த ஸ்தலத்தோடைய புனிதத்தன்மை பாழ்படும். அது எல்லாத்தையுமே இறைவன் வந்து மாற்றுவார். அந்த நேரம் வரும்பொழுது அழிச்சிட்டு திரும்பி புதுப்பிப்பார். ஓகேம்மா, இப்போ தனியாக போய் நம்ம பரிகாரம் பண்ணோம்னா அதுக்கு எதையாவது முறை இருக்கா உங்களுக்கு தெரியும்? கண்டிப்பாக. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருநாகேஸ்வரம் போகிறீங்களா, இப்போ வந்து போகிறதுக்கு முன்னாடி நல்ல ஜாதகரை பார்த்து உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல காலசர்ப தோஷம் இருக்குது, எத்தனாம் இடத்துல இருக்குது, எந்த மாதிரி விக்கிரகம் வைக்கணும், எத்தனை அடியில் வைக்கணும், எந்த நாளில் வைக்கணும், இந்த நாளில் நேத்திரம் இருக்கா, ஜீவன் இருக்கா, நல்ல நேரம் இருக்கா, வாஸ்து நாள் இருக்கா, முகூர்த்த நாள் இருக்கா, புரியுதுங்களா? அந்த நாள் வந்து உங்களுக்கு பகை இல்லாமல் இருக்கா, இதெல்லாம் பார்த்து அந்த நாள் பார்த்து பரிகாரம் வைக்கணும். அப்போ ஹோமம் வளர்த்து ஒரு பிரதிஷ்டை பண்ணி நாக விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணோம்னா அந்த ராகு கேது தோஷம் இறந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து நல்லது நடக்கும். அதாவது ஃப்யூச்சர் மொத்தமும் நம்மளுக்கு அந்த பரிகாரம் செல்லுபடியாகும். பரிகாரம்னா பண்ண பாவத்துக்கு ஒரு சின்ன விஷயத்தை கைமாறு பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான் விஷயம். இதை முறையாக பண்ணணும். அதே மாதிரி வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னென்னமோ ஐட்டம்ஸ் வந்து இந்த பரிகாரம்ன்ற பேரில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மகாலட்சுமி நிறைய நடமாடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த வாஸ்து பார்த்து எல்லாம் வைக்கிறாங்க. சைனா ஃபெங்ஷி எல்லாம் வைக்கிறாங்களேம்மா, இதெல்லாம் என்ன மாதிரி வைப்ரேஷன் கொடுக்கும்? நம்ம வாழ்றதுக்கு தான் வீடு, வாழ்றதுக்கு தானே வீடு. கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்க இதெல்லாம் செய், இதெல்லாம் பண்ணு. சாமி வந்து அங்கே உட்காந்துக்கிட்டே நம்ம என்ன அப்போ எங்கே போவோம்? சாமி உட்கார்ற இடம் கோவில், சாமியோட அனுகிரகம் இருக்க வேண்டிய இடம் வீடு. நல்லா புரிஞ்சுக்கணும். சாமியே நேரடியாக வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம அங்கே இருக்க முடியாது. தெய்வங்கள் சுத்தமானது. கிராமதேவி கோயில்லையே வருஷத்துக்கு ஒரு தான் சாமி அழைச்சிட்டு வருவாங்க. 3 நாள் தான் கோயிலில் இருக்கும் சுவாமி. அதான் கிராமதேவி. அந்த அந்த இடத்துல காப்பு கட்டி சுத்தமாக இருப்பாங்க 3 நாள் திருவிழாக்கு மட்டும். அப்படி இல்லை கிராமதேவி முழுக்க கோயில் உள்ள இருந்தாங்கன்னா அந்த ஊரே வாந்திபதியெல்லாம் செத்து போயிடும். இதெல்லாம் பாரம்பரியத்தில் மாந்திரிகத்தில் மகத்துவத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். எதுவுமே நம்ம பாரம்பரியத்தில் இல்லாமல் இல்லை. நம்ம கடவுள் வர்றதுக்கு தகுந்த இடம் வீடு கிடையாதுங்க. கடவுளுடைய அனுகிரகம் தான் நம்மளுக்கு வேணும். பாவம் செய்யாது இரு, பசித்தவனுக்கு உணவு கொடு, சமுதாயத்தோடு ஒத்து போய் வாழு, அடுத்தவனுக்கு எடுக்காத. இது 4 செய்யாமல் இருந்தாலே போதும். கடவுளோட அனுகிரகம் தானாக வரும். கடவுள் நம்மளை தேடி வருவார். இது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம் வந்து வாங்குறாங்க. இந்த அரக்ஜா, குங்குமம், லொட்டு லொசுக்கு, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் விற்கிறாங்கம்மா. யார் பதிவு போடுறாங்களோ அவங்களே விற்கிறாங்க. ஆமாம், அதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாமா? அதெல்லாம் வந்து அவங்களுடைய சுய லாபத்துக்காக. நீங்கள் 2 பாட்டில் அரக்கஜா வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு அன்றைக்கி பிரியாணி, அவ்வளோதான் விஷயம். அவங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம், நம்மளுக்கு இல்லை. அவங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம், நம்மளுக்கு கிடையாது. வீடு வாசனையாக இருந்தால் சந்தோஷம்தான். அதுக்காக மகாலட்சுமி அடிச்ச உடனே நீங்கள் 10,000 வேணும் அரக்கதா சென்ட் அடிச்சுட்டுன்னா கொடுத்துருவாளா மகாலட்சுமி? கொடுக்க மாட்டான். இதெல்லாம் சும்மா முட்டாள்தனமான விஷயம். இறை நம்பிக்கைன்றது வேறங்க, இது மூட நம்பிக்கை. இந்த மூட நம்பிக்கை தான் நம்மளுடைய இந்து சனாதனத்தை பேசு பொருளா கேலி பொருளா உருவம் கொண்டு வருது. மூட நம்பிக்கைக்கும் இறை நம்பிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் சொல்றது இறை நம்பிக்கை, அடுத்தவங்க சொல்றது மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கையில மூழ்கினோம்னா மக்கள் அழிவு நோக்கி போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இப்போ பரிகாரத்தை பற்றி நிறையா சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமண தடை தான் நிறையா இருக்குது. அதுக்கு தான் நிறைய ஜோதிடர்கள் வந்து பரிகாரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஏதாவது ஒரு வகையில் வந்து இந்த திருமண தடையை வச்சு நிறைய ஜோதிடர்கள் மாந்திரிகவாதிகள் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். சொல்லவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்போ வந்து இந்த திருமண தடை நிறையா இருக்குமா? இப்போது இந்த ஏழை குடும்பங்களில், சாலை ஓரம் வசிக்கிற குடும்பங்களில், நடுத்தரமான குடும்பங்களில் இந்த திருமண பிரச்சனை ரொம்ப இல்லை. நல்ல வளர்ந்த குடும்பங்களில், வாழ்ந்த குடும்பங்களில், வளர்ந்த சமுதாயங்களில் தான் முதிர்கன்னிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இளைய வயதினை கயந்து ஆண்கள் நிறைய இருக்கிறாங்க. இப்போ வந்து கர்மா, அவங்க செய்கிற கர்மா, பெற்றவங்க செய்யக்கூடிய கர்மா, தெய்வத்தை மறந்து, பெற்றவர்களை மறந்து, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து இருக்கிற இடத்துல இதெல்லாம் நடக்கும். முன்னோர்களுடைய சாபம் இருந்தாலே அடுத்த சந்ததி வந்து வளராது. இதெல்லாம் உண்மை. ஆனால் ஒழுக்கத்தோடு ஒட்டு போன நடைமுறையில் வாழ்வியல் முறையில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அது நடந்துடும். அன்னாடங்காட்சிகளுக்கெல்லாம் கல்யாணம்லாம் ஈஸியாக நடந்துடுது. இதே உலகத்தில் தான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 13 வயசில் 12 வயசில் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுங்க பிள்ளைங்க இல்லையா?
எத்தனையோ பேர் இன்னைக்கு காதல் திருமணம் புரிந்து கொள்கிறார்கள், யாருடைய உதவியும் இல்லாமல். அதுவும் நடக்கத்தானே செய்யுது இந்த உலகத்தில். ஆக கால கர்மா, ஜாதகத்தோடைய கர்ம விதிகள் பிரகாரம் தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த டைமில் வந்து நிறைய பேர் குழந்தை இல்லை, அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. லேட்டாக கல்யாணம் பண்ணுறாங்கன்றது வந்து இந்த காலத்துக்கு தகுந்தது போல் மாறிவிட்டது. திருமணத்தை வந்து அடையணுன்ற நோக்கம் வயது இருக்கும்பொழுது தான் அது நடக்கும். அந்த காலத்தை கடந்து செட்டில் ஆகலேன்னு தாண்டி அப்புறம் பண்ணிக்கலாம்னு போனவங்க இன்றைக்கி இப்போ திருமணம் ஆகாமல் இயங்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் கர்மா. ஒரே வார்த்தையில் சொல்லணும், கர்மா சரியாக இருந்தால் எல்லாம் தானாக சரியாக நடக்கும். இப்போ இதை வந்து இப்போ ஒருத்தவங்களோட பிரச்சனையை வந்து நிறைய பேர் வியாபாரம் ஆக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஜோதிடர்களுக்கெல்லாம் உங்களோட பதிலடி? நம்ம போகக்கூடாது, அவ்வளோதான். போய் ஜாதகம் பார்க்குறீங்களா, என்ன விஷயம் தெரியுங்களா, சரி ஒரு பரிகாரம் சொல்கிறாரா, 25,000 30,000 ஆகுதுன்னு சொல்கிறாரா, இந்த பரிகாரம் பண்ணுன்னு சொல்கிறாரா, அதுக்கு பதிலாக அன்னதானம் பண்ணுங்க, சிவ கைங்கரியம் பண்ணுங்க, ஒரு பசுமாடை வாங்கி கோயிலுக்கு கொடுங்க, ஒரு பசுமாடை தீவனத்துக்கு உதவுங்க, அநாத ஆசிரமங்கள் எத்தனையோ முதியோர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க, கண்டிப்பாக நடக்கும். இதுதான் பரிகாரம். ஏழை பெண்ணுக்கு திருமாங்கல்யம் வாங்கி கொடுங்க, இதோட பெரிய பரிகாரமே கிடையாது. இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கனாலே அவர் சொல்கிறத செய்யணும் அவசியமே கிடையாது. மீறி நம்ம பணம் செலவு பண்ணுறதுன்னா அவங்கவுங்க விருப்பம். ஏமா இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பரிகாரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வந்து வீட்டில் நிம்மதி நிகழணும், கடன் பிரச்சனைகள்லாம் தீரணும், வீட்டில் நல்ல சுபகாரியங்களும் நடக்கணும் அப்படின்னா இந்த பயமுத்தாத வகையில் நியாயமான முறைகள் ஏதாவது இருக்கா? எனக்கு பரிகாரம்னு கேட்கவே கஷ்டமாக இருக்குது. கோமியம் தெளித்து சாம்பிராணி புகை போட்டு இறைவனுக்கு 2 முறை விளக்கு, காலை மாலை விளக்கேற்றி, மாதம் ஒரு முறையாவது குலதெய்வத்துக்கு பூஜை வச்சு, வருடம் ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே அந்த வீட்டில் பிரச்சனை இருக்காது. கிராம தெய்வ வழிபாடு வருடத்தோடு பண்ணணும். இதை யார் தொடர்ந்து பண்ணுறீங்களோ பிரச்சனை இருக்காது. பசுமாட்டுக்கு வெல்லம் கொடுக்கறது, பசுமாடுக்கு கோசேவை பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நடைமுறை மாறிடும். பசுமாடுகள் வீட்டில் இருக்கணும். அந்த காலகட்டத்தில் அது இல்லை. அதனால் வந்து மனுஷனுக்கே வீடு இல்லையா விஷயம், மனுஷனுக்கே வீடு இல்லை, அதுதான் உண்மை. பசுமாடில் 33 கோடி தேவர்கள் நிறைந்து இருக்கிறார்கள். அந்த ஜீவனை நீ பார்த்தாலே உன்னுடைய வீடு தானாக சரியாயிடும். மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும். இங்கே வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஒரு உயிருக்கு கெடுதல் நினைக்காம இருங்க போதும். மிக சிறப்புமா. நன்றி.